பக்தனுக்காக தேய் அமாவாசை பௌர்ணமியாக மாற்றிய அபிராமி அற்புதம். தேய் அமாவாசை அன்றுதான் அபிராமி பட்டருக்கு அன்னை காட்சி கொடுத்து அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார். இந்த நிகழ்வில் பல்வேறு சூட்சுமங்கள் இருப்பதாகச் சொல்வார்கள். சோழ நாட்டில் உள்ள சிவதலங்களில் ஒன்று திருக்கடவூர். இங்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் அபிராமி பட்டர் என்னும் சுப்பிரமணியன். ஒரு தேய் அமாவாசை தினத்தன்று தஞ்சையை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி புரிந்து வந்த சரபோஜி மன்னர் திருக்கடவூருக்கு தரிசனம் செய்ய வந்தார். மன்னனைக் கண்டதும் மக்கள் வணங்கி வரவேற்றனர். ஆனால் மன்னர் வந்திருப்பதை அறியாத பட்டர் அவரை வணங்காமல் அன்னை அம்பிகையை தியானித்து கண்மூடிய யோக நிலையில் ஆழ்ந்து இருந்தார். இதைக் கண்டவர்கள் மன்னரிடம் பட்டரை குறித்து அவதூறு சொன்னார்கள். அதைச் சோதிக்க விரும்பிய மன்னர் அபிராமி பட்டரிடம் இன்று என்ன திதி என்று கேட்டார். மெய்மறந்த நிலையில் இருந்து மீளாத பட்டர் சற்றும் தாமதிக்காமல் பௌர்ணமி என்றார். அப்படியென்றால் இன்று இரவு முழு நிலவு வருமா என்று மன்னர் கேட்க நிச்சயம் வருமே என்றார். இதைக் கேட்ட மன்னர் கடுங்கோபம் கொண்டு இன்று இரவு முழுநிலவு வராவிட்டால் உனக்கு மரண தண்டனை. இது அரசகட்டளை என்று கூறிச் சென்றார். பக்தியின் உச்சத்தில் அம்பிகையின் திருமுகத்தை தரிசனம் செய்து கொண்டிருந்தவருக்கு அன்னையின் முகம் பௌர்ணமி நிலவாக பிரகாசிக்க அன்றைய திதி என்ன என்று கேட்க அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அது ஒரு சோதனை போல அவருக்கு அமைந்துவிட்டது. பக்தன் ஒருவனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அமாவாசை தினத்தில் பௌர்ணமி நிலவை காட்டி அருளினார். நிலவை காட்டும்படி அபிராமி அன்னையை நோக்கி தன் அந்தாதி பாடல்களை பாடினார். இவர் பாடிய 79ஆம் பாடல் பாடி முடிய அன்னை தோன்றி அபிராமி தனது காதணியை எரிந்து முழு நிலவு தோன்றி பௌர்ணமி போல் காட்சி தர செய்தார். அன்னை அந்த நாளில் பக்தனுக்காக இயற்கையையே மாற்றினாள். திருக்கடவூரில் இன்றும் அந்த விழா கொண்டாடப்படுகிறது. இத்தகைய அற்புதம் நிகழ்ந்த நாளில் அபிராமி பட்டர் பாடியருளியதே அபிராமி அந்தாதி. எந்த அந்தாதியை பாடி அம்பிகையை பட்டர் வழிபட்டாரோ அந்த அந்தாதியை இன்றும் பாடுவது மிகவும் சிறந்தது. வாழ்வில் இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வரும் என்பார்கள். அதற்கேற்ப அந்தாதி பாடல்களும் முடியும் சொல்லில் தொடங்கும் தன்மையுடையுன. வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை மனதில் நிறுத்தி பாடினால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் விலகும் என்பார்கள். அபிராமி அந்தாதியிலேயே உலக நன்மைகள் பலவற்றையும் அருளும் பாடல்கள் உண்டு. குறைந்தபட்சம் அவற்றைப் பாடி இந்த நாளில் அம்பிகையை போற்றுவோம். Please like, share, comment, subscribe.